மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்தில் உள்ள சில்லக்குடி அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் பாதையில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் பாதை சிக்கல்கள் குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் முறையான பாதை வசதியை அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய வேண்டுகோளாகும். பள்ளிக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டு வந்த தனிநபர் நிலம் தற்போது அதன் உரிமையாளரால் களம் அமைக்கும் நோக்கத்திற்காக சுற்றுவேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏரிக்கு நீர் செல்லும் ஓடையின் இறக்கமான பகுதியை பயன்படுத்தி பள்ளிக்கு செல்ல வேண்டியுள்ளது. பள்ளியின் முகப்பில் அமைந்துள்ள முனீஸ்வரன் கோவில் அருகே பள்ளிக்கான பாதையில் சிலர் கொட்டகை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது பாதையை மேலும் குறுகலாக்கியுள்ளது. பள்ளிக்கென ஒதுக்கப்பட்ட பாதை நீர்வழித்தடத்தின் மீது அமைந்துள்ளதுடன் தாழ்வாகவும் உள்ளது. மழை காலங்களில் ஏரிக்கு நீர் செல்லும் ஓடை நிரம்பும் பட்சத்தில் இந்த பாதையை பயன்படுத்துவது சாத்தியமற்றதாகிவிடும். பள்ளிக்கு செல்லும் பாதை நீர்வழி பாதையை அடைத்துள்ளதை காரணம் காட்டி அருகில் உள்ள இட உரிமையாளர்களும் விவசாயிகளும் தடுப்பணைக்கு தெற்கே உள்ள பிற நீர்வழி பாதைகளையும் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இந்த சிக்கல்கள் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கீதா மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். ஆலத்தூர் வட்டாட்சியரும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆக்கிரமித்துள்ள கொட்டகைகளை அகற்ற வலியுறுத்தியுள்ள போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் பள்ளிக்கு சென்று வர நீர்வழி பாதையின் மீது பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் பள்ளிக்கான பாதையில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பள்ளிக்கான பாதை முழுவதுமாக ஆக்கிரமிப்பாளர்கள் வசம் சென்றுவிடும் என்றும் சில்லக்குடி பெரிய ஏரிக்கான நீர்வழி பாதையும் முற்றிலும் அடைபடும் சூழல் உருவாகும் என்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மிகுந்த கவலையுடன் தெரிவித்துள்ளனர்.